நாள் நைட்டில் இருந்தே சுத்தமாக தூக்கமே இல்லை, கண்ணில் ஒரு சொட்டு தூக்கம் கிடையாது. நான் தான் ஏதோ வானத்தையும் பூமியும் தலையில் மாற்றி வைக்க போகிற கணக்கில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தேன். அதை எடுத்து வைக்கவும் இதை எடுத்து வைக்கவும் பயங்கர பரபரப்பாக இருந்து காலில் ஏதோ சக்கரத்தை தான் கெட்டி விட்டுருந்தேன்னு நினைக்கேன். சும்மா ஒரு டூருக்கு போகிறோம், ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இது நம்ம சொந்த ஊருக்கு வேறு போகிறோன்னு ஆயாச்சா, சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியல, பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன தான் வெளிநாட்டில் படித்தாலும் சரி, வேலை பார்த்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது தனி சந்தோஷமாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் எதுவும் இல்லாமல் தனியாக வேற போகிறேன்னு ஆயாச்சு. பயங்கர ஹாப்பி தான். போயிட்டு அங்கே லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு இமிக்ரேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சும்மா ஏர்போர்ட்டில் அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போர்டிங் டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் டிக்கெட் போட்டிருந்தேன். அங்கே போய் செட்டில் ஆயாச்சு. போயிருந்த கொஞ்ச நேரத்தில் என்னோட கவசமாகி அந்த ஜாக்கெட்டு, ஹெட் ரெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டேன். இதில் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, மிடில் சீட்டு கிடச்சிச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு படத்தை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பயங்கர என்ஜாய் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மேப்பில் அங்கே செபூலேருந்து எப்படா சிங்கப்பூருக்கு அந்த ஃப்ளைட்டு வரும்னு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக யோசிச்சுட்டே இருக்கவும் சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி அப்படியே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஹாவ் அ குட் டே.